ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாத கமலங்களில் ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இகபர சுகம், ஆனந்தம், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் அனைத்தும் பெற்று நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே மீண்டும் பிரார்த்தனைகளாக அவருடைய பொற்பாத கமலங்களில் மீண்டும் சமர்ப்பிக்கின்றோம். ஒரு கிராமத்தில் ஒரு வீடுங்க. அந்த வீட்டில் ஒரு இளைஞன் இப்போதான் படிப்பு முடிச்சிருக்காரு. அவர் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கார். அவங்க அப்பா கூப்பிடுறாரு, கணேஷா எழுந்துடுறா கண்ணா, இப்படியே படுத்துட்டு இருந்தா எப்படிறா, போய் அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும்ல, பாரு பக்கத்து வீட்டில் இருக்கிற தனியாச்சலம் பக்கத்து காட்டுக்கு போகிறான், காட்டில் போயிட்டு விறகு எடுத்துகிட்டு வர போகிறான்டா, குச்சிங்கெல்லாம் நீ அவனோட போயிட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணினா ஏதாவது ஒரு வேலை செய்யலாம். எனக்கு கால் சரியில்லை, கால் நல்லா இருந்தால் நான் கூட போயிடுவேன், உன்னெல்லாம் கேட்கவே மாட்டேன், போயிட்டு வாடா கண்ணா அப்படின்ட்டு அப்பா கேட்குறாரு பையனை. பையன் சொல்கிறான் உடனே, அட போப்பா அவ்வளோ தூரம் போனோம், அங்கே போகிறது மட்டும் இல்லாமல் சைக்கிளை ரெடி பண்ணணும், கத்தியை ரெடி பண்ணணும், மதியம் சாப்பாடு எடுத்துக்கணும், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கேருந்து நாங்கள் போய் சேர்றதுக்குள்ளே உடம்பு ரொம்ப கஷ்டமாக போயிடும்பா, நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணேசன் சொல்கிறான். உடனே அவங்க அப்பா சொல்கிறார், கணேசா நீ எந்த இடத்துக்கு போகணுன்னாலும் அந்த இலக்கை தாண்டா யோசிக்கணும், அதை விட்டுட்டு உன் கண்ணுக்கு தெரியுறதெல்லாம் அங்கே போய் சேர்றதுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னென்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். அந்த மாதிரி யோசிக்காத, நீ இந்த உலகத்தில் பார்க்குற பார்வையே தப்பு, இன்னும் நீ நிறைய வளர்ந்து பெரிய இடத்துக்கு நீ போக வேண்டியது இருக்குது. ஒரு இடத்துக்கு போகணுன்னா அந்த இலக்கை மட்டும் யோசி, இலக்கு தான் உன் கண்ணுக்கு தெரியணும். அதை விட்டுட்டு இலக்கை நீ அடையாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் பூதாகாரமாக பார்க்குறேன். நான் உன்னை விறகு வெட்டின்னு வரணும்னு சொன்னேன், பக்கத்து வீட்டில் இருக்கிற தனிகாச்சலம் போகிறான் அப்படின்னு அதையும் நான் சொல்லிட்டேன். ஆனால் நீ என்ன பண்ணுற, நான் அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே சைக்கிள் எடுக்கணும், கத்தி எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய சொல்கிறேன், போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு அப்பா சொல்கிறார் பையன்கிட்ட. சரி கணேசன் என்ன பண்ணுறான், பக்கத்து வீட்டு தனிகாச்சலத்தோடு நம்ம போயிட்டு கண்டிப்பாக விறகு எடுத்துகிட்டு வரலாம், அந்த மரங்கள் வெட்டி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திலாம் எடுத்துகிட்டு கிளம்புறான். கிளம்பி போகிறான். போயிட்டு மரத்தை 2 பேர் வெட்டுறாங்க. வெட்டி முடிச்சுட்டு சைக்கிளில் கொண்டுட்டு வரும்போது பார்த்தா தனிகாச்சலம் நிறையா வச்சுருக்கான் அந்த விறகுகள். அந்த விறகுகள்லாம் அந்த குச்சிகள் பார்த்தா ஒரு 12-18 அந்த கம்புகள் இருக்குது மொத்தமாக. அதை வச்சு அந்த சைக்கிளில் கட்டி எடுத்துகிட்டு வரான். இவர் பார்த்தா கணேசன் பார்த்தா மொத்தமே ஒரு 7-8 தான் இருக்குது. சரி வந்துடுறான். அவங்க அப்பா பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஏன்னா 2 பேரும் ஒன்றா தான் போகிறீங்க, அவன் அவ்வளோ விறகு எடுத்துகிட்டு வரான், உங்ககிட்ட விறகே ரொம்ப குறைச்சலாக இருக்கு, தினம் இதான் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாள் வாட்ச் பண்ணிட்டு தான் அவன்கிட்ட கேட்குறாரு. அப்போ கணேசன் சொல்கிறான், அதுதான்ப்பா தெரியல, தினம் 2 பேர் ஒன்றா தான் புறப்படுறோம், ஒரே நேரம் தான் வேலை செய்கிறோம், ஆனால் தனியாச்சலம் மட்டும் எப்படி அவ்வளோ விறகு எடுக்கிறான்றது எனக்கு தெரியல, சரி நான் வந்து கண்காணிக்கிறேன் அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு கணேசன் சொல்கிறான். காலையில் அவன் வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்தே பார்க்குறான் என்ன பண்ணுறான்னுட்டு. காலையில் தினந்தோறும் தனியாச்சலம் கிளம்பி வந்து தான் கணேசனை பிக்கப் பண்ணிட்டு போவார். இந்த முறை என்ன பண்ணிட்டான், கணேசன் நேரம் தனிகாச்சலம் வீட்டுக்கு போகிறான். கரெக்டாக கிளம்புறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கும். அந்த நேரம் பார்த்தா தனிகாச்சலம் வந்து குருநாதரை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு உட்காந்து. இன்னைக்கு போகிற காரியம்லாம் நல்லபடியாக நடக்கணும், நிறைய விறகுகள் கிடைக்கணும், ரொம்ப லாபம் ஈட்டணும் அப்படிங்கிறத மனமுருக உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான். வெளியே வாசல்ல இருந்து நம்ம கணேசன் பார்த்துட்டு இருக்கான். ஓஹோ, இவனுக்கு இந்த ரகசியம் வச்சு தான் இவன் தினம் வந்து நிறைய விறகுகள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு 2 பேரும் போகிறாங்க. முடியாது, இன்னைக்கு முழுசா இவனை நாம் வந்து மொத்தம் வாட்ச் பண்ணி பார்க்கணும் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. காலையில் 9:30 மணிக்கு போகிறாங்க, 1 மணி வரைக்கும் வேலை செய்கிறாங்க. செஞ்சு முடிச்ச பிறகு எப்போவுமே அந்த 1 மணிக்கு அப்புறம் 2 பேர் படுத்து தூங்குவாங்க. ஒரு 1/2 இல்லை 1 hour தூங்குவாங்க. இந்த முறை ஒவ்வொரு நாளும் கணேசன் நல்லா கொரட்டை விட்டு அந்த 1 மணி நேரம் தூங்கிடுவான். அந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தனிகாச்சலம் தான் வந்து எழுப்புவார் அவரை, தம்பி எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த முறை கணேசன் நம்ம தூங்கக்கூடாது, முழிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். தனிகாச்சலம் தூங்கலை. நேராக கத்தி எடுத்துகிட்டு எழுந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறார். இந்த கணேசன் என்ன பண்ணுறான், அவருக்கு தெரியாமல் மெல்லமாக நடந்து பின்னாடி போகிறான். கொஞ்சம் தூரம் போயிட்டு தனிகாச்சலம் என்ன பண்ணுறாரு, அவருடைய கத்தியை ஒரு பாறையில் தீட்டுகிறார், ஷார்ப் பண்ணுறாரு. அது ஷார்ப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஷார்ப் பண்ணிடுறாரு. ஷார்ப் பண்ணுறாரு. அதுக்குள்ள அவர் திரும்பும் போது இவன் நேராக இங்கே கிளம்பி வந்துடுறார் இந்த கணேசன். அதுக்கப்புறம் வெட்டி எடுத்துகிட்டு போகிறார். அட்டட்டா, இதுதானா சீக்ரெட்டு, கொஞ்சம் குரு பக்தி, காலையில் எழுந்தோடனே ஒரு பக்தியோட வேண்டுதல்,
அதுக்கப்புறம் அவர் அறிவை யூஸ் பண்ணி அந்த கத்தி எப்பவுமே ஷார்ப்பாக வச்சுக்கிறது. இது ரெண்டும் இருக்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தவறாது அப்படிங்கிறத கணேசன் அந்த இடத்தில் உணர்ந்து கொள்கிறார். குரு பக்தி மட்டும் இருந்தால் போதாதுங்க. குரு பக்தியுடன் சேர்ந்து உங்களுடைய உழைப்பு அந்த இடத்தில் இருக்கணும். குரு பக்திக்கு முன்னாடி உழைப்பு இருக்கணும். உங்களுடைய அந்த உழைத்து விட்ட பிறகு, அந்த சிந்தனை செய்து விட்ட பிறகு, அந்த செயலாற்றுதல் அந்த இடத்தில் முடிந்த பிறகு, நீங்கள் முழுவதுமாக குருராஜரின் பொற்பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்து, குருராஜா எனக்கு ஒரு நல்ல முடிவுகளை இதன் மூலம் தர வேண்டும், நல்ல மகசூலை தரணும் அப்படின்னு கேட்கணும் அவர்கிட்ட. நிச்சயமாக கொடுப்பார். நிச்சயமாக அவர் நிச்சயம் கொடுப்பார். ஒரு பாறை இடுக்கில் ஒரு விதை ஏதோ ஒரு காரணத்தினால அந்த விதை அந்த பாறை இடுக்கில் போயிட்டு மாற்றி அந்த பாறை இடுக்கின் கீழே கொஞ்சம் நிலம் இருந்தது. அது மேலே பட்டு அந்த இடத்திலிருந்து அது சிறியதாக முளை விட்டது, வளர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த விதை மேலே முழுக்க பாறை இருக்கு, கீழே அந்த விதை முளைத்து வருகிறது. அந்த விதை என்ன பண்ணுது, வரலாமா வேணாமா வரலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருக்கு. அதுக்கு தண்ணியும் இல்லை அந்த இடத்துல. அந்த வழியாக ஒரு துறவி ஒருத்தர் வர்றார். அந்த பாறையின் கிட்ட நின்று அவர் எதை சாப்பிட்றாரு, சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி கை கழுவுறாரு. கை கழுவினோடனே அந்த தண்ணீர் அது சொட்டு சொட்டாக அந்த பாறையின் இடுக்கின் வழியாக சென்று அந்த விதைக்கு சென்று சேர்ந்து அந்த விதை வளர துவங்குது. தினம் அந்த இடத்துக்கு அந்த வழியாக வருவார் அந்த துறவி. ஆனால் பாறை விட்டு மீறி இந்த விதையால் வளர முடியல. ஏன்னா மேலே பாறை இருக்குது, கீழே அந்த விதை இருக்குது. விதையிலிருந்து அந்த முளை முட்டி மோதுகிறது. ஆனால் அதனால் வளர முடியலை. அப்போ ஒரு நாள் அந்த துறவி அந்த இடத்துல நிற்கும் போது இந்த விதை சொல்லுது அவர்கிட்ட, இந்த மாதிரி என்னால் வளரவே முடியல சாமி, இவ்வளோ பெரிய பாறை இருக்குது, என் வாழ்க்கை அவ்வளோதானா, ஏதோ ஒரு உயிர் வளர்ந்து 4 பேருக்கு நிழல் தரலாம், ஏதாவது ஒரு உபகாரமாக இருக்கலாம்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த பாறையை விட்டு என்னால் வளரவே முடியல, நான் இப்படியே செத்து மடிய வேண்டியதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதை சுவாமியார்கிட்ட கேட்குது. சுவாமியார் அப்போ தான் சொல்கிறார், நீ ஏன் மேல் நோக்கி வளரணும்னு ட்ரை பண்ணுற, முதல்ல உள்நோக்கி உன்னுடைய வேரினை உறுதிப்படுத்து, அதை பல்கி பெருக்கி பல்வேறு இடங்களில் வியாபிக்கவை, மேலே பற்றி நீ கவலைப்படாத. அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த வேரானது உனக்கு உறுதியாகிவிட்டால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது நீ பார். அதனால் வெளியில் இருக்கிறத பற்றி நீ யோசிக்காம உள்ள உன்னுடைய உறுதியை நிலைநாட்டும் தன்மை அதன் முதல்ல பார், அசைக்க முடியாத இடத்தில் நீ இருப்பான்னு சொல்லிட்டு துறவி அங்கேருந்து கிளம்பிடுறார். அப்புறம் பார்த்தா சில வருஷங்கள் அப்படியே ஓடுது. இந்த செடியும் என்ன பண்ணுதுன்னா, இந்த விதையும் செடியாக மாறி அது உள்நோக்கி வளர்ந்து அந்த வேரினை பல்கி பெருக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அந்த பாறையை பிளந்து வளர தொடங்கும். அதுக்கப்புறமா தான் அந்த வழியாக அந்த துறவி வரார். துறவி பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறார், இதுதான் அந்த செடி மரமாக வளர்ந்துருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்போ தான் சொல்கிறார், தடைகள் எந்த இடத்தில் இருக்கோ அந்த இடத்தில் முட்டி மோதாமல் உனக்கு பலம் பொருந்திய இடங்கள் அப்படிங்கிறது எதெல்லாம் நீ நினைக்கிறையோ அதெல்லாம் உன்னை நீ உறுதிப்படுத்தி கொண்டிருந்தால் அந்த தடைகளானது தகர்த்தெறிந்து விடும். அதற்கு உதாரணம் இந்த விதை அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இப்படி தாங்க இந்த முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாகப்படுகிறது. அந்த முயற்சி, அந்த உழைப்பு நம்மக்கிட்ட எது இருந்தாலும் அதில் குருநாதருடைய அருள், அவருடைய ஆசிகள் அப்படிங்கிறது ஒன்று நிச்சயமாக தேவைப்படுகிறது. நம்ம சொல்லுவோம், எல்லாமே உழைக்கிறாங்க, எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க ஒவ்வொரு இடங்களை அவர்கள் அடைவதற்கு. ஆனால் 10 பேர் முயற்சி பண்ணால் கூட ஓரிருவரால் தான் அந்த இடத்தை அடைய முடிகிறது. என்ன காரணத்திற்காக 10 பேருக்கு ஒரே மாதிரியான உழைப்புகள் இருந்தால் கூட அந்த ஓரிருவர் மட்டும் ஏன் அந்த இடத்தை அடைகிறார்கள்? அதற்கு காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அது எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளின் அனுகிரகமும் ஆசிகளும் அருளும் நிச்சயமாக இருக்கும். அது இருந்தால்தான் அது சாத்தியமாகும். அது வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து நாம் பல்வேறு தகவல்களை, பல்வேறு செய்திகளை கதைகள் மூலமாகவும் ஒரு சொற்றொடர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நம்ம தெரிவிச்சிட்டு இருக்கோம். அதனால் உழைங்க, சிந்தனை பண்ணுங்க, நல்லா உழைங்க, குருராஜர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, எனக்கு அனுகிரகம் பண்ணி கொடுங்க, இதில் வெற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு உண்டான அருளையும் அனுகிரகங்களையும் ஆசிகளையும் கொடுத்து உங்களுக்கு புதிய பாதையினை உருவாக்கி தருவார் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம்.
ஸ்ரீஷாரவிந்தம் திருமுடி தாமரை ராகவேந்திரா ராகவேந்திரா. முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. முகாரவிந்தம்